ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஜெனீவாவிலே இடம்பெற்று வருகின்ற நிலையில் தமிழர் தரப்பினுடைய நிலைப்பாடுகள் கடந்த காலங்களில் எதிர்பார்க்கப்பட்டதிலும் பார்க்க ஓரளவு திருப்திகரமாக இருப்பதான கருத்துக்கள் வெளிவாரியாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பலதரப்பட்ட ஏமாற்றங்களும் அமெரிக்க பிரேரணையில் காத்திருப்பதாக ஒரு செய்தி கூறியிருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் தமிழர் தரப்பினுடைய அடுத்த கட்ட நிலைப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும், ஈழத்தமிழர்களுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் எப்படியான தன்மைகளை நோக்கி நகர வேண்டும் என்பது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக இன்றைய லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தினுடைய பிரதமரும் அதனுடைய முக்கியஸ்தருமாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் ருத்ரகுமார் அவர்களை இணைத்திருக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் இணைத்துக் கொள்வதில் உங்களை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையின் 34வது கூட்டத்தொடர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்களின் மத்தியில் அமெரிக்க பிரேரணை இலங்கை அரசின் ஒப்புதலோடு அது தன்னுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காக காத்திருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஈழத்தமிழர்களுக்கு ஏமாற்றம் என்கின்ற கருத்து பலமடைந்து வருகின்ற சூழ்நிலையில் உங்களுடைய பார்வை எப்படி? என்னுடைய பார்வை இதில் நாங்கள் ஒன்றை கருத்தில் எடுக்க வேண்டும். அதாவது எங்களுடைய நீதிக்கான போராட்டமோ எங்களுடைய விடுதலைக்கான போராட்டமோ இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வருகிற கிழமையோட முடிந்துவிட போவது இல்லை. இது ஒரு தொலைநோக்கு கொண்ட ஒரு நீண்ட பயணம், ஒரு நீண்ட கால போராட்டம். இதில் நாங்கள் என்னத்தை இதில் கருத வேண்டும் என்றால், இதில் எவ்விதமான ஒரு உலகளாவிய ரீதியில் ஒரு கருத்துருவாக்கத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்பதைத்தான் அதில் தான் எங்களுடைய அதை கொண்டுதான் எங்களுடைய வெற்றியை கணிக்க வேண்டும். நாங்கள் வெற்றியையோ முன்னேற்றத்தில் அடைந்திருக்கின்றோமோ ஒன்று. இதை எடுத்து பார்த்தால் இந்த நடக்கின்ற இந்த மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் கடந்த டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் எங்களுடைய பாராளுமன்றத்தில் நாங்கள் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம். அதாவது ஸ்ரீலங்காவுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படாது என்றால் ஸ்ரீலங்கா அதற்கு இது நிலமாற்றிக்கால நீதியை செய்வதற்கான நீதியை செய்ய மாட்டாது, அதுக்கான கெப்பாசிட்டியோ வில்லிங்னஸோ இல்லை, ஆனபடியால் பொதுச்சபைக்கு பாரப்படுத்த வேண்டும். அன்றைய நேரத்தில் இருந்த பொதுவான கருத்து ஒரு ரோல் ஓவர் ரெசல்யூஷன், அதாவது ஒரு ரெசல்யூஷன் இதை திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுவார்கள் என்ற கருத்து தான் இருந்தது. இன்றைக்கு டொமினன்ட் நெரேட்டிவ், ஒரு முக்கிய கருத்தாக இன்றைக்கு தமிழர் தரப்பிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்பிலும் தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி இருப்பது அதாவது பொதுச்சபைக்கு இதனை அனுப்ப வேண்டும் என்று. ஆனால் அது இன்றைக்கு உடனடியாக நடக்கப் போவதில்லை. நாளைக்கு நடக்கின்ற கூட்டத்தில் 22ஆம் தேதி நடக்கப் போவதில்லை. ஆனால் அந்த கருத்துருவாக்கம் மிகவும் வலுப்பெற்று வருகின்றது. அதே நேரத்தில் நாடுகள் மத்தியில், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மற்றும் என்ஜிஓஸ் மத்தியில், அதாவது ஸ்ரீலங்காவுக்கு டைம் பவுண்ட் பெஞ்ச்மார்க்ஸ், அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு சில விடயங்களை ஸ்ரீலங்கா செய்ய வேண்டும். ஸ்ரீலங்கா அந்த குறிப்பிட்ட காலத்தை சில விடயங்களை செய்ய தவறினால் அதற்கான கன்சிக்வன்ஸ், அதற்கான விளைவுகளையும் ஸ்ரீலங்கா சந்திக்க வேண்டும் என்ற கருத்துருவாக்கம் பல்வேறு ஐரோப்பிய நாடுகள் மட்டத்திலும் இருந்து வருகின்றது. எனவே அப்படி நாங்கள் இதனை பார்க்கும் பொழுது இதை நாங்கள் ஒரு முன்னேற்றமாக நாங்கள் பார்க்கலாம். இல்லை, இன்னொன்றையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஐக்கிய நாடுகள் இந்த மனித பேரவை ஒரு நாடுகள் கொண்ட ஒரு அமைப்பு, இட்ஸ் அ கிளப் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்ன போட்டு நீங்கள் மனித உரிமை ஆணையாளர் என்ற அறிக்கையை பார்த்தால், எனக்கு அந்த அறிக்கையை வாசிக்கும் பொழுது எனக்கு என்னுடைய எண்ணம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரே ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நம்பிக்கை இழந்து போவதான ஒரு கருத்திருத்தான் நான் அந்த அறிக்கையில் பார்க்கின்றேன். அந்த அறிக்கையில் கடைசியாக மனித உரிமை ஆணையாளர் என்ன சொல்லுகின்றார் என்றால், தனியாக இந்த மனித உரிமை பேரவையை மட்டும் அவருக்கு சில நடவடிக்கைகள் எடுக்குமாறு கூறவில்லை. ஒவ்வொரு நாடுகளையும் தனித்தனியே நீங்களாகவே உங்களுடைய நீதிமன்றங்களில் உலகளாவிய நியாயாதிக்கத்தின் அடிப்படையில் இந்த போர்க்குற்றவாளிகள் இனக்குற்றவாளிகளுக்கு தான் நீங்களே தனிப்பட்ட நடவடிக்கைகள் எடுக்கொண்டு அவர் தெளிவாக ஆணித்தரமாக கூறுறார். அப்போ அந்த எங்களுக்கெல்லாம் நாங்கள் காய்களை முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் இதை ஒரு களமாக, ஒரு தளமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவை இதில் தான் எல்லாம் முடிய போகுது, இதைத்தான் நாங்கள் வெற்றி தோல்வி என்று நாங்கள் அந்த கண்ணோட்டத்தில் இதை பார்க்கக்கூடாது என்பதால் என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் இதனை ஒரு தளமாக பயன்படுத்த வேண்டும் என்கின்றீர்கள். எப்படிப்பட்ட வகையில் அந்த தளத்தினை பயன்படுத்த வேண்டும்? அதே போன்று அல் ஹுசைன் தற்போது இருக்கக்கூடிய மனித உரிமைகள் ஆணையாளர் நம்பிக்கை இழந்துள்ள ஒரு அதிருப்தியினை தன்னுடைய அறிக்கையிலே மறைமுகமாக
காட்டி இருக்கின்றார். அதன் கடந்த கால அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் கூட நவிப்பிள்ளை அம்மையார் கூட அதே போன்று லூயிசாபர் அம்மையார் இலங்கை சென்று வந்த பிற்பாடு தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துவிட்டே அந்த கதிரையிலிருந்து அவர் வெளியேறியிருந்தார். நவிப்பிள்ளை அம்மையார் பாரிய அதிருப்தியுடன் வெளியேறியிருந்தார். அதாவது மனித உரிமைகள் ஆணையாளர்கள் அனைவருமே அந்த சபையில் நம்பிக்கை இழக்கிறார்கள் என்றால் எதற்காக இந்த சபை உருவாக்கப்பட்டது? இது உண்மையில் ஒரு கண்துடை. இதில் இந்த ஐக்கிய நாடுகள் சபைகள் கிளப் ஹவுஸ், திரும்ப திரும்ப கூறுவா கிளப் ஆஃப் ஸ்டேட்ஸ், அது நாடுகளுடைய நிலங்களை தான் முக்கியத்துவப்படுத்தும். ஆனால் அந்த நாடுகளின் நலன்களை முக்கியத்துவப்படுத்துகின்ற அந்த தளத்திலும் கூட நாங்கள் எங்களுடைய நாடோட இனமான ஒரு தேசிய இனத்தின் நலன்களையும் நாங்கள் கொண்டு போகலாம். அதை கொண்டு போவதற்கான, அதை வலுவாக கொண்டு போவதற்கான வேலையில் தான் நாங்கள் தற்சமயம் இங்கே ஈடுபட்டிருக்கிறோம். ஆனால் அதே சமயம் இன்றைக்கு நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல மனித உரிமை ஆணையாளர்கள் தொடர்ச்சியாக இந்த முறை இந்த முறை மனித உரிமை ஆணையாளர் வளமையாக நாடுகளும் மனித உரிமை ஆணையாளர்களும் கூட கூறுவது, அங்கு இலங்கையில் ஒரு மனித உரிமை பிரச்சனை நடக்குது, ஒரு எத்னிக் நியூட்ரல் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன், அதாவது இன வேறுபாடு அற்ற ஒரு மனித உரிமை மீறல் நடப்பதைத்தான் அங்கு கூறுவார்கள். இந்த முறை திரும்ப திரும்ப ஐக்கிய நாடுகள் ஆணையாளர் அறிக்கையில் அங்கு நடக்கிற மனித உரிமை மீறல்கள் தமிழர்கள் என்ற அடிப்படையில் நடக்கின்றது என்று, குறிப்பாக பிடிஏ பற்றி அவர் சொல்லுகின்றார்கள். பிடிஏ தமிழ் மக்களைத்தான் பாதிக்குது என்று சொல்லி, மற்றும் அங்கு சிங்களாக இருப்பது சிங்கள இராணுவம் தமிழ் மக்களுடைய நிலங்களில் இருக்கின்றார்கள் என்று, அகதிகளை எடுத்தாலும் தமிழ் அகதிகளை அனுப்ப வேண்டாம் என்று கூறுகின்றார்கள். ஆணையாளர் மட்டுமல்ல, ஸ்பெஷல் ரெப்பர்டோர் ஆன் மைனாரிட்டி ரைட்ஸ் அவர் டிசம்பர் மாதம் விட்ட அறிக்கையில், அந்த அறிக்கையில் திட்ட தெளிவாக அவர் சொல்றாங்க, அங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் சிங்கள மேலாண்மை டாமினன்ஸ் ஆஃப் சிங்கள சோல் லாங்குவேஜ், டிஃபெக்டோ சோல் லாங்குவேஜ். அதாவது அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லா ஒரு மொழிகளுக்கும் சம உரிமை இருந்தாலும் நடைமுறையில் சிங்கள மேலாண்மை அங்கு இருப்பதால் அங்கு ஒன்றுமே நடக்க முடியாமல் இருக்கிறது அவர் திரும்ப சொல்லுகின்றார். அடுத்ததாக பிடிஏ பற்றி கூட அவர் சொல்றா, பிடிஏ தமிழ் மக்களைத்தான் டார்கெட் பண்ணுது. அதே நேரத்தில் புதிதாக கொண்டு வர இருக்கின்ற அந்த சட்டத்தை தாங்களுக்கு கிடைத்த அந்த டிராஃப்ட் பார்க்க அதுவும் சர்வதேச நியமனங்களுக்கு சட்டங்களுக்கு ஒத்த வகையில் இல்லை என்று. அப்போ இப்படி அந்த எல்லா விதத்தில் எடுத்து பார்த்தாலும் ஸ்பெஷல் ரெப்பர்டர் ரிப்போர்ட், மைனாரிட்டி ரைட்ஸ் ரிப்போர்ட், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் ரிப்போர்ட், நீங்கள் எங்களோட அந்த மெப்பின் ரிப்போர்ட்டை பார்த்திருப்பீர்கள், பொறுப்பு கூறல் கண்காணிப்பு குழு, பன்னாட்டு அறிஞர்களுடைய அந்த ரிப்போர்ட் எல்லாம் அங்கே தெளிவாக என்னத்தை காட்டுது என்று, அங்கே தமிழ் மக்களுக்கு தமிழ் என்ற ரீதியில் அங்கே பிரச்சனை நடக்கிறது. இது இன்றைக்கு உலகளாவிய உலகளவில் ஒரு பெரிய ஒரு கருத்துருவாக்கத்தை இங்கு உருவாக்கி கொண்டு வர்றது. இது எங்களுடைய விடுதலை பயணத்துக்கு மிகவும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்றுதான் நான் இந்த விடயங்களை பார்க்கிறேன். அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவைகளாக இருந்தாலும் சரி, அதன் தொடர்ச்சியாக சர்வதேச நாடுகளோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமை காரியாலயம் நியூயார்க்காக இருந்தாலும் சரி, நாடுகளின் நலனை பேணுகின்றது என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் நாடுகளற்ற ஈழத் தமிழர்கள் என்று குறிப்பிடப்பட்டு சர்வதேசத்தால் தமிழ் இனம் என்று கூறுகின்றவர்களுக்கு எப்படியான வகையில் இந்த சபைகளிடத்தில் அதிகாரத்தை அல்லது அழுத்தத்தை அதி உச்சமாக பயன்படுத்த இந்த அழுத்தத்தில் நாங்கள் செய்கின்ற வேலைப்பாடுகள், இன்றைக்கு தாயகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிலப்பாடு என்றாலும் சரி, தாயகத்தில் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர்களுடைய நிலப்பாட்டு என்றாலும் சரி, தாயகத்தினுடைய சிவில் சமூகத்தினுடைய நிலப்பாட்டு என்றாலும் சரி, புலத்தில் இருக்க பெரும்பான்மையான தமிழ் மக்களுடைய நிலப்பாட்டு என்றாலும் சரி, இன்றைக்கு ஐக்கிய நாடு, அதாவது தமிழர்களுக்கு அங்க ஸ்ரீலங்கா இன கட்டுமானத்தினால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றத்தால அங்கு ஒருபொழுதும் நீதி கிடைக்காது, இதனை சர்வதேச ஒரு குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கருத்துருவாக்கம் ஒரு பலமான கருத்துருவாக்கமா நாங்கள் அங்கு உருவாக்கி விட்டோம். அதே நேரத்தில் அடுத்ததாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சொன்னது போல, அது சொல்ல முதலே நாங்கள் அப்படியான வேலையில் ஈடுபட்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மஹிந்தாக்கு எதிராக வழக்கு போட்டு நாங்கள் சிவில் வழக்கு, அந்த நேரத்தில் மஹிந்தா ஜனாதிபதியாக இருந்தாலும் கொண்டு செல்ல முடியல. ஆனால் இன்றைக்கு அந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் கூறுகின்றார், அப்படிப்பட்ட வேலைகளை கூட வலிமையாக செய்ய வேண்டும். அப்ப நாங்கள் இதுல ஒரு பக்கம் 22ஆம் தேதி இந்த நடக்கும், அதோடு எங்கள் வேலைப்பாடு முடிய போதில்லை. அது தொடர்ச்சியாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாடுகளிலும்
ஒரு நாடுகளில் உள்ள அந்தந்த நாட்டு ப்ராசிக்யூட்டர்ஸ் மேரை சந்திச்சு அந்தந்த நாட்டு ப்ராசிக்யூட்டர்ஸ் மேருக்கு ஒரு டோசி நடந்த விடயங்கள் சாட்சியங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்து அந்தந்த நீதிமன்றங்களில் நாங்கள் வழக்குகளை கொண்டு வர வேண்டும். நாங்கள் 2 வருஷம் பொறுத்திருக்க தேவையில்லை. நீங்கள் குறிப்பிடுகின்ற ஒரு முக்கியமான கருத்து இருக்கின்றது. அதாவது ஆவணப்படுத்தல் என்பது தமிழீழ விடுதலை புலிகள் கட்டமைப்பு மௌனிக்கப்பட்ட பின்னர் மிகவும் ஒரு சொற்பமான வகையிலேயே தமிழர் தரப்பு ஆவணப்படுத்தலை மேற்கொள்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது ஒரு நல்ல விடயம். அதாவது இந்த கூட்டத்தொடர் முடிந்த பிற்பாடு நடந்தவை என்ன, எதிர்பார்க்கப்படுகின்றவை என்ன என்கின்றவற்றை நாடுகளிடம் விவரிக்க வேண்டும் என்று. இதனை யார் செய்வது? பல அமைப்புகள், ஐக்கிய நாடுகள் சபை, மனித உரிமைகள் பேரவையிலே மனித உரிமைகள் மேம்பாட்டுக்காக, ஈழத்தமிழருடைய மேம்பாட்டுக்காக வேலை செய்கின்றார்கள். இந்த நாடுகளை சந்திக்கின்ற போது பல குழப்பங்கள் இருக்கின்றது. இருவேறுபட்ட துருவங்களாக அமைப்புகள் சந்திக்கின்றது. அந்த ராஜதந்திரிகள் குழம்புகின்றார்கள். இப்படியான சூழ்நிலையில் இப்படியான ஒரு சந்திப்பு அல்லது இப்படியான ஒரு செயற்பாட்டை முன்னெடுப்பதானால் எப்படியான நடவடிக்கைகளை இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சர்வதேச சமூகத்தை நோக்கி புலம்பெயர்ந்திருக்க அமைப்புகள் செய்ய வேண்டும்? நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய வேலைகள் நாங்கள் அந்த எங்களுடைய நிலப்பாடுகளுக்கு முன் கொண்டு செல்லும் போது அந்த நிலப்பாடுகளுக்கான ஏற்ற ஆவணங்களையும் அதற்கான சட்டவாதங்களையும் அரசியல்வாதங்களையும் நாங்கள் முன்வைக்கத்தக்கதாக இருக்க வேண்டும். அந்த வேளையில் நான் கடந்த தமிழக அரசாங்கம் நாங்கள் தெளிவாக மேற்கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் உங்களை அறிந்திருப்பீர்கள், 1.6 மில்லியன் கையெழுத்து வைக்க பொழுது நாங்கள் ஏன் அந்த கையெழுத்தை கேட்கிறோம், என்ன அடிப்படையில் ஸ்ரீலங்காவினால் அங்கு செய்ய முடியாது என்பதற்கான காரணங்களை கூறியிருக்கிறோம். அவ்வாறு நாங்கள் அடுத்ததாக நான் கூறுவது இந்த டோஸ் 2 நான் சொல்லும் பொழுது இப்போ நாங்கள் அடுத்த இது முடிந்தவுடன் நாங்கள் சிறந்த தமிழக அரசாங்கம் இது தொடர்பான ஒரு குழுவை நாங்கள் மெப்பை நிறுவியது போல இது தொடர்பாக ஒரு குழு ஒன்றையும் நாங்கள் அமைக்க இருக்கின்றோம். பன்னாட்டு சட்ட நிபுணர்களை கொண்டு சாட்சியங்கள், இப்போ உதாரணமாக ஜஸ்மின் சோக்காவுடனே நியாயமான சாட்சியங்கள் இருக்கின்றன. அந்த சாட்சியங்களை எல்லாம் நாங்கள் அவர்களே அதை செய்வார்கள். நாங்களும் புலத்துலக்க நாங்களும் எடுக்கின்ற சாட்சியங்களை கொண்டு ஒவ்வொரு நாட்டு ப்ரொசிக்யூட்டரிடம் நாங்கள் ஒரு டோசியரை கொடுக்கணும். இந்த சாட்சியங்கள் இவர்களுக்கான வழக்குகளை கொண்டு வரலாம் என்று அந்த நடவடிக்கையில் நாங்கள் உடனடியாக 21ஆம் தேதி பிறகு நாங்கள் ஈடுபட வேண்டும். அதே சமயம் இந்த மனித உரிமை அக்கௌண்டபிலிட்டி சம்பந்தமாக வேர்ல்ட் பேங்க், உலக வங்கி எடுத்தான, IMF எடுத்தான, அங்கெல்லாம் கூட சில சட்ட சரத்துக்கள் இருக்கிறது. அதாவது இந்த அக்கௌண்டபிலிட்டி மனித உரிமை மீறல்கள் சம்பந்தமான விடயங்கள் தீர்க்கப்படாத இடத்தில் அங்கு நிதிகள் செல்வதற்கான தடுக்கக்கூடிய சில வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றன. நாங்கள் அதுகள் ஒன்றையும் இன்னும் வடிவாக அணுகவில்லை என்று எங்களுக்கு முன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் பரந்த ஒரு வேலை செய்ய வேண்டிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நாங்கள் பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ள சண்டை முரண்பட்டு கொண்டிருக்காமல் எல்லாரும் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் ஆட்கள் பத்தாதுன்னா நான் பார்க்கிறேன். அதாவது முரண்பாடு என்பது தொடர்பில் முக்கியமானது ஒரு பதிவினை மேற்கொண்டிருந்தீர்கள். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் வேலை திட்டங்களில் கூட தமிழர், அதாவது புலம்பெயர்ந்திருக்க டயஸ்போராக்கள் மத்தியிலே நான் நினைக்கின்றேன் நீங்களும் அறிந்திருப்பீர்கள் என்று இருவேறுபட்ட துருவங்களே அங்கு இருக்கின்றன. அதாவது இந்த நகல் பிரேரணையினை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்கின்ற ஒரு தரப்பும், இல்லை இதை விட வலிமையானது ஒரு பிரேரணை வேண்டும், அப்போதுதான் நாங்கள் நீதி வேண்டிய படலத்தில் மிகவும் அழுத்தங்களை அதிகமாக பிரயோகிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தரப்பும், அதாவது இருவேறுபட்ட தரப்புகளும் ஒரு வேலை திட்டங்களுக்காக ஒரு சிறு வித்தியாசத்தில் வேலை செய்கின்றார்கள். இப்படியான தன்மைகளை எப்படி கையாள முடியும் உங்களுடைய அனுபவத்தில்? இல்ல, ஆனா இந்த முறை ஓரளவுக்கு ஒரு ஒருமை பாடங்கு வந்திருக்கு நாம் காணக்கூடியதா இருக்கு. அதாவது டிசம்பர் மாதத்துல என்ன செய்ய வேண்டும்? இல்ல, அதுக்கு இந்த இது நாங்க தொடர்ச்சியாக எல்லாரும் ஈடுபட்டிருக்கோம். நாங்க தனியில பல்வேறு அமைப்புகளும் சரி, நாங்கள் எல்லாரும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லையா. சில ஒன்றாக வருவது சில சங்கடங்கள் இருக்கு. ஆனால் இந்த ஒன்றை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அதாவது டிசம்பர் மாதம் தனியாக ஒரு ரோல் ஓவர் ரெசல்யூஷன் அப்படி ஒரு கருத்து இருந்தது. இன்னொன்று ஜெனரல் அசம்பிளிக்கு இன்றைக்கு அந்த சும்மா ஒரு ரோல் ஓவர் ரெசல்யூஷன் கொடுக்கின்ற அமைப்புகள் கூட இன்றைக்கு இல்லை பெஞ்ச் மார்க் வேணும், இந்த காலகட்டத்தில் இவ்வளத்தையும் செய்ய வேணும், செய்யாவிட்டால் அதுக்கான கட்சிக்கோர்ஸ் வேணும் என்று எல்லா அமைப்புகளும் புலத்துவாங்க எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு அந்த நிலப்பாட்டுக்கு வந்திருக்குங்க. அது எங்களுக்கு ஒரு ஒற்றுமையும் ஒரு வெற்றியையும் காட்டுது. இப்போ நாங்கள் கேட்கிறோம் கூட ஜெனரல் அசம்பிளிக்கு அனுப்பு, இங்கொன்றும் செய்ய நடக்காது என்று. ஆனால் மற்ற அமைப்புகள் கூட என்ன சொல்றாங்க, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு கால அவகாசம் கொடு என்று மட்டும் இருக்கவில்லை. அவர்கள் மற்ற அமைப்புகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இன்னும் குறிப்பிட்ட காலத்து 3 மாசத்துக்குள்ள PTA நிப்பாட்டு, 6 மாசத்துக்குள்ள ராணுவத்தை வெளியேற்று, அப்படி சில பெஞ்ச் மார்க்ஸை போட்டு
அவர்கள் செய்யாவிட்டால் அதுக்கான விளைவுகளை ஸ்ரீலங்கா சந்திக்க வேண்டும் என்றதில் எல்லா அமைப்புகளும் இன்றைக்கு நாங்கள் ஒருமித்து நிற்கிறோம். அது ஒரு எங்களை பொறுத்த மட்டும் ஒரு பாசிட்டிவாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம். அதாவது பெஞ்ச்மார்க் போடப்படுகின்றது. இலங்கை விவகாரங்களிலே மிகவும் அழுத்தங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆனால் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் அதாவது அமெரிக்க தேசம் இன்று ஒரு விதத்திலே அதாவது தன்னுடைய அழுத்த தன்மையிலிருந்து சற்று தளர்வு நிலையினை மனித உரிமைகள் விவகாரங்கள் குறிப்பாக இலங்கை விவகாரங்களிலே கையாள்வதான ஒரு விமர்சன போக்கு மனித உரிமைகள் ஆர்வலர்கள் மத்தியிலே பொதுவாக இருக்கின்றது. நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? நாங்கள் இது வந்து இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னை பொறுத்த மட்டும் புதிய ஒரு நிர்வாகம். இவர்கள் இங்க வந்து ஆசியாவுக்கு பொறுப்பானவர் கூட இன்னமும் நியமிக்கப்படவில்லை. மற்றபடி இங்க தற்போதைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சாஃப்ட் பவரிலும் பார்க்க மென் வேல்யூவிலும் பார்க்க ஹார்ட் பவர் பென் வேல்யூவுக்குத்தான் கூட முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இன்றைக்கு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுடைய பட்ஜெட் கூட 29% பட்ஜெட்டை குறைத்து போட்டு அதே நேரத்தில் மிலிட்டரி பட்ஜெட் பென் வேல்யூ 10% கூட்டியிருக்கின்றார்கள். அப்போ அவர்களுடைய ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அணுகுமுறையில் சில வித்தியாசம் இருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு மென் வேல்யூவை சாஃப்ட் பவரை எந்த அளவுக்கு பாவிக்கிறது, எந்த அளவுக்கு ஹார்ட் பவர் பென் வேல்யூவை பாவிக்கின்ற என்ற சில வித்தியாசத்தில் தான் அவர்கள் ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கு சில முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்று நான் கருதுகிறேன். இனி அதை வைத்துக்கொண்டு நாங்கள் கூற முடியாது ஸ்ரீலங்கா வெற்றி பெற்று விட்டது, ஸ்ரீலங்காவுக்கு சாதகமாக அமெரிக்கா இருக்கின்றதெல்லாம் அது ஸ்ரீலங்காவினுடைய ஒரு ப்ரொபகேண்டா. ஸ்ரீலங்கா அப்படியான ஒரு தோட்டத்தை ஒரு மாயையை ஸ்ரீலங்கா அப்படி செய்யவே ஒழிய அமெரிக்கா வந்து அப்படியே நிலப்பாடு எடுக்கவில்லை. இந்த அமெரிக்காவில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இன்றைக்கு ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனும் சீனாவுக்கும் ஏற்பட்டு வருகின்ற முரண்பாடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னால் இந்த சமயத்தில் ஜியோ பொலிட்டிக்ஸை பற்றி நான் கதைக்க விரும்பவில்லை. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு மாயை, அதாவது ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்கா ஒரு ஸ்பேஸை கொடுக்குது, ஸ்ரீலங்காவுக்கு அமெரிக்கா முழுதாக தட்டி கொடுக்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஸ்ரீலங்காவால் நிரப்பப்படுகின்ற மாயையை ஒழிய அப்படி நடப்பதில்லை. அமெரிக்காவுடைய அணுகுமுறை, உலக அரசியலில் அமெரிக்காவோட அணுகுமுறை சாஃப்ட் பவருக்கு ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த முக்கியத்துவம், ஐக்கிய நாடு சபைக்கு ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த முக்கியத்துவத்தை ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கவில்லை. மாறாக ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் பெண்டகானுக்கு இராணுவத்துக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுக்கிறது. அந்த கண்ணோட்டத்தில் தான் நாங்கள் இதை காண வேண்டும். அதாவது நீங்களே குறிப்பிட்டிருந்தீர்கள் சீனாவோடு அதாவது பொருளாதார ரீதியில் முட்டி மோதி தன்னுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதில் அமெரிக்க தேசம் குறியாக இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் ஈழத் தமிழர்கள் கூட அந்த அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றத்தினை எந்த ஒரு அரசியல் ரீதியான கொள்கையோ அல்லது எந்த ஒரு கொள்கைகளுமோ இல்லாத வகையில் ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ட்ரம்ப் அரசிடம் சில வகையான ராஜதந்திர ஒழுங்குகளை கூட ஈழத்தமிழர்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செய்யலாம் இல்லையா? இப்ப சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன, சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குன்னா. ஆனால் இப்போ தற்சமயம் இப்போ என்ன பொறுத்த மட்டும் காலம் வந்து இப்போ ஒரு 3-4 மாதம் தான் இருக்கு. இப்போ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் 100 நாட்கள் கூட ஆகவில்லை. அதாவது தொடக்கத்திலே எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இன்னும் ஒருவர் போய் அவரிடம் அறிமுகமாக கஷ்டமாக இருக்கிறதா? நிச்சயம் நான் அதில் கருத்து வேறுபாடு இல்லை. அப்படிப்பட்ட இதுகளிலான சில நகர்வுகளில் அமெரிக்காவில் சில தமிழ் மக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே நாங்கள் அதனை சில விடயங்கள் நடந்து முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றார் என்பதை தான் நான் தற்சமயம் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக நான் நினைக்கின்றேன் உங்களிடம் அழுத்தமாக சில விடயங்களை கேட்டு வருவது வழமை. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிராந்திய வல்லரசான இந்தியா மீண்டும் ஒருமுறை இலங்கை தொடர்பில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகளில் சார்பு நிலை போக்கி ஐநா மனித உரிமைகள் பேரவையில் எடுப்பதற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. ஆனால் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய நிலையில் அரசுகள் மாறினாலும் கூட தன்னுடைய நிலையிலிருந்து மாறவில்லை. அதாவது தமிழகத்தினுடைய அரசியல் நிலையை அப்பாற்பட்டு இந்திய தேசத்தினுடைய அரசியலை ஈழத்தமிழர்கள் பக்கம் சார்பு நிலையாக்குவதற்கு தமிழரிடம் தடையாக இருக்கின்ற காரியம் என்ன? அந்த தடைகளை தகர்க்கக்கூடிய வகையில் எப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? தற்சமயம் கூட இப்ப இந்தியா இப்ப நாங்கள் நாடு கடந்த தமிழக அரசாங்கம், நாங்கள் ஒரு நன் ஸ்டேட், நாங்கள் ஒரு தேர்தல் நாடு இல்லை. எனவே நாங்கள் அங்கே ஐக்கிய நாடு சபைக்கு நாங்கள் அமெண்ட்மெண்ட் கொடுக்க இயலாது, திருத்தங்கள் கொடுக்க இயலாது முறையாக. ஆனால் அப்படி இருந்தாலும் நாங்கள் இந்த திங்கட்கிழமை நாடு கடந்த தமிழக அரசாங்கம் இந்த ஒரு டிராஃப்ட் ரெசல்யூஷன், அதாவது எந்த மாதிரியாக ஒரு ரெசல்யூஷன் பெற வேண்டும் என்பதை நாங்கள் எல்லா நாடுகளுக்கும் திங்கட்கிழமை கொடுக்க இருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்தியாவைத்தான் அது எங்களிடம் வந்து முன்னுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்தியா வந்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இந்த முறை இந்தியாவில் கடைசி வருஷம், அடுத்த வருஷம் இந்தியா இருக்காது. எனவே இந்தியா நிச்சயமாக தன்னுடைய தார்மீக நிலப்பாட்டை
வலியுறுத்த வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மோடி அரசாங்கத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து அவர் கூடிய அளவு வெளிவிவகாரங்களில் கவனம் செலுத்துவார் என்ற ஒரு கணிப்பு இருக்கின்றது. எனவே இந்தியா தன்னுடைய வெளிவிவகார கொள்கையை தார்மீக அடிப்படையிலும் அதே நேரத்தினுடைய தன்னுடைய புவிசார் அரசியல் நலன்கள் அடிப்படையிலும் சில விடயங்கள் எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு களம் இந்த மனித உரிமை பேரவை அதில் இந்தியா செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறோம். ஆனால் செய்யாவிட்டாலும் இந்தியா தொடர்ச்சியாக மத்திய களங்களில் எங்களுடைய பிரச்சனைகளில் தமிழ் மக்களுடைய நீதியும் விடுதலையும் கிடைக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவுக்கு ஒரு மிக முக்கிய கடமைப்பாடு இருக்கிறது. அதை இந்தியா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்தில் நீண்ட நெடுகாலம் அனுபவம், அதே நேரம் வெளிநாட்டு விவகாரங்களை பொறுத்தவரையில் விடுதலை புலிகளின் தலைவரோடு அருகிலிருந்து ஆலோசனை கூறியவர். மனித உரிமைகள் விவகாரங்கள் என்றாலும் நேரடியாகவே சர்வதேச நாடுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியவர். இப்படிப்பட்ட பல்வேறுபட்ட அனுபவங்கள் உங்கள் மத்தியில் இருக்கின்ற சூழ்நிலையில் விடுதலை போராட்ட காலங்களிலும் கூட பல்வேறுபட்ட கருத்துருவாக்கங்கள், மாறுபட்ட வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தன. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான கால சூழ்நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையிலே வேலை செய்கின்ற அனைத்து மனித உரிமைகள் ஆர்வலர்களையும் நோக்கி உங்களிடம் இருக்கின்ற பகிரங்க அழைப்பு நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளுடைய நியாயத்தன்மையை நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் நாங்கள் கேட்கின்ற சில கருத்துக்கள் மற்ற மக்களிடம் மற்ற சில தரப்பிடமிருந்து இந்த விடயங்கள் சரி வராது. உதாரணமாக கூறுவார்கள், குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போவதென்றால் அங்கு வீட்டோ பாவித்து வல்லரசுகள் அதனை நசுக்கி விடும் என்று. ஆனால் இன்றைக்கு வல்லரசுகளுடைய எடுத்து பார்த்த நடவடிக்கைகளை சீனாவை எடுத்து பார்த்தால் கடந்த 70 ஆண்டு காலங்களில் சீனா 9 தான் வீட்டோவை பாவிச்சிருக்கு. சூடான் தன்னுடைய நண்பனா இருந்தால் கூட சூடானை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு அனுப்ப சீனா வீட்டோவை பாதிக்கவில்லை. அமெரிக்காவுக்கு வீட்டோவை பாதிக்கிறதுங்க இஸ்ரேலை பொறுத்த மட்டும் பாதிக்கிறது. கடந்த முறை அதை கூட ஒபாமா அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யவில்லை. எனவே நாங்கள் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு தாழ்வு மனப்பான்மையுடன் சங்கிலியை போட்டுக்கொண்டு இது சரிவராது நாங்கள் விளத்தத்தான் நாங்கள் எடுக்கலாம், அவன் தர்றதை எடுத்துக்கொள்வோம் என்ற மனப்பான்மையை விட்டு நாங்கள் ஒரு தேசிய இனம், எங்களுக்கு தாயகம் இருக்கின்றது, எங்களுக்கு அடிப்படை மனித உரிமைகள் இருக்கிறது, அதை விட ஒரு தேசிய இனம் என்ற ரீதியில் ஐக்கிய நாடுகள் சபையினால் பிரகடனப்படுத்தப்பட்ட சுய நிர்ணய உரிமைக்கு நாங்கள் முழுமையான உரித்துடையவர்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய கோரிக்கைகள் ஒன்றையும் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் எங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக நாங்கள் வைக்க வேண்டும். முழுமையாக வைக்கும் பொழுதுதான் அதில் மற்றவர்களும் கவனிப்பார்கள். அந்த நேரத்தில் அந்த முழுமையாக நாங்கள் அங்கீகாரம் அங்கீகாரம் கிடைக்கும். எனவே ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பாக நான் அதில் பணிபுரியும் அனைவருக்கும் அதில் அரசியல் வேலைகள் செய்கின்ற அனைத்துடன் நாங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், எங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீர்கள். எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானவை, சர்வதேச சட்டத்தின் பாற்பட்டவை, தார்மீகத்தின் பாற்பட்டவை. எனவே அந்த கோரிக்கைகளை தற்போதைய ஜியோபொலிட்டிக்கல் ரீதியில் நாங்கள் நிறைவேற்றுவதற்கான சாத்தியமும் இருக்குது. எனவே முழுமையாக எங்கள் கோரிக்கைகளை வைத்து அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையில் கலந்து கொண்டு ஐக்கிய நாடுகள் சபையின் 34வது கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஈழத் தமிழர்களிடம் காத்திருக்கின்ற பணிகள் என்ன, ஐக்கிய நாடுகள் பெருமன்றத்திடம் பெறக்கூடியவை என்ன, அவற்றினை எப்படி பெறலாம், தமிழர்களுடைய பலம் எப்படி அமையப்பெற வேண்டும் என்பது தொடர்பில் விரிவாக விளக்கமளித்தமைக்காக விசேட நன்றிகளோடு லங்காஸ்ரீ எஃப்எம்மின் அரசியல் களம் வட்டமேசையிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சந்தர்ப்பம் தந்தமைக்கு நன்றி. தமிழர் லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.